ஓம் ஸ்ரீ குருபிய நமக. இந்த இனிய வேளையிலே தினத்தந்தி நிறுவனத்திற்கும் தந்தி டிவி சார்ந்தவர்களுக்கும் எங்கள் மௌனராகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். பிரபல பின்னணி பாடகர் கலைமாமணி திரு உன்னிமேனன் அவர்களுடைய இந்த பக்தி இன்னிசை நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து இன்று பயணிப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இணைந்து பின்னணி பாடகி ரம்யா நந்தகுமார் அவர்களும் பாட இருக்கிறார்கள். ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு ஒரு நினைவாக இந்த பாடல் நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறோம். எனது இசைக்கலைஞர்கள் திரு யுவராஜ் கீபோர்ட், திரு ரமேஷ் சோமலிங்கம் அவர் லீட் கிட்டாரிஸ்ட், திரு ஜெயசீலன் அவர் ஃப்ளூட்டிஸ்ட், திரு நாகசுப்ரமணியம் ரிதம் பேட் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், திரு தினகர் தபலா. எந்த ஒரு காரியத்தை துவங்குவது என்றாலும் விநாயகரை பிரார்த்தித்து தான் துவக்குவோம். ஒரு பக்தி பாடல், விநாயகர் பற்றிய பக்தி பாடல். இந்த பாடலை பல்லவி ஹெச் பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். திரு பூவை செங்குட்டவன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் ரசித்து கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இதோ முதல் பாடல், கணபதி பற்றிய பாடல், திரு உன்னிமேனன் அவர்கள். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் சீரீஸ் இஸ் எத்தனை எத்தனை கணபதிகள். எத்தனை எத்தனை கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள். எத்தனை எத்தனை கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள். அற்புதமாவனது கற்பதங்கள், அனுதினம் போற்றும் நான்மறைகள். அற்புதமாவனது பொற்பதங்கள், அனுதினம் போற்றும் நான்மறைகள். எத்தனை எத்தனை கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள். எங்கும் நிறைந்த கணபதிகள். பாலகணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி. பாலகணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி. சக்தி கணபதி, துவஜ கணபதி, பிங்கள கணபதி, உத்திஷ்ட கணபதி. எத்தனை எத்தனை கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள். எங்கும் நிறைந்த கணபதிகள். க்ஷிப்ரகணபதி, விக்ன கணபதி, லக்ஷ்மி கணபதி, மாரம்ப கணபதி. க்ஷிப்ரகணபதி, விக்ன கணபதி, லக்ஷ்மி கணபதி, ஹேரம்ப கணபதி. மகாகணபதி, புவனேஷ கணபதி, நிருத்ய கணபதி, ஊர்துவ கணபதி. எத்தனை எத்தனை கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள். எங்கும் நிறைந்த கணபதிகள். அற்புதமாவனது பொற்பதங்கள், அனுதினம் போற்றும் மான்மறைகள். அற்புதமாவனது பொற்பதங்கள், அனுதினம் போற்றும் நான்
தாமரைகள், எத்தனை எத்தனை கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள், எங்கும் நிறைந்த கணபதிகள். அடுத்த பாடல் அம்மன் பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலுடைய சிறப்பு, பஜகோவிந்தம் ஒரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல். தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய பாடல். இந்த பாடலில் இன்றைக்கி 2 சிறப்பு. ஒன்று, இந்த பாடல் பதிவாகும் பொழுது அந்த ஒரிஜினல் சாங்கில் அந்த ஹார்மனி கோரஸ் பாடியது திரு உன்னிமேனன் சார் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இந்த பாடலை ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் நம்ம கேட்க போகிறோம். திருமதி ரம்யா நந்தகுமார் அவர்கள் பாட போகிறாங்க. அவர்களுடன் இணைந்து ஒரிஜினலில் பாடின மாதிரியே கோரஸ் பாடுறதற்கு இங்கே சம்மதம் தெரிவித்த உன்னிமேனன் சார் அவர்களுக்கும் நன்றி. இணைந்து இங்கே வழங்க இருக்கிறோம். தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து ஜனனி ஜனனி என்ற பாடல் உங்களுக்காக. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபுவிதும் न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अगस्त्वाम् आराध्यां हरिहर विरिञ्चाति भैरवी प्रणन्तुं स्तोतुं वा कथमाप्कृत पुण्यः प्रभवति जननी जननी जगन्नी अगम्नी जननी जननी जगन्नी अगम्नी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जननी जननी जगन्नी अगम्नी जननी 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 சடைவார் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜனனி ஜனனி ஜகன்னி அகம்னி ஜகத்காரிணி பரிபூரணி. ஸ்வர்ணரேகையுடன் சுயமாகி வந்த
எங்கள் சக்தி பீடமும் நீ. சக்தி பீடமும் நீ, சர்வமோட்சமும் நீ. சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ. சக்தி பீடமும் நீ, சர்வமோட்சமும் நீ. சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ. சக்தி பீடமும் நீ, சர்வமோட்சமும் நீ. ஜனனி ஜனனி ஜெகம் நீ யகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி. ஜகத்காரணினி பரிபூரணினி. ஜனனி ஜனனி ஜெகம் நீ யகம் நீ. ஜனனி 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 ஜனனி. ஜனனி ஜனனி ஜெகம் நீ யகம் நீ. ஜனனி 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 ஜனனி. அடுத்த பாடல் விநாயகர் பாடல் கேட்டோம், அம்மன் பாடல் கேட்டோம், சிவன் பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலுடைய சிறப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் பற்றி திரு உன்னிமேனன் அவர்கள் பாடிய பாடல். டெக்னிக்கலாக இந்த பாடலுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு ரிதம் சேஞ்ச், ஒரு 7/8 ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வேறு ஒரு டெம்போவில் மாறி, ஸோ வாசிக்கிறதும் சரி பாடுறதும் சரி ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு பாடல், ஒரு தெய்வீகமான ஒரு பாடல். அந்த பாடலை திரு உன்னிமேனன் அவர்கள் உங்களுக்காக இங்கே வழங்கியிருக்கிறார். சிவ சிவாய என்ற பாடல். சிவ சிவா என கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. சிவ சிவா என கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. நம பார்வதி நம பார்வதி நம பார்வதி நாதா. அபயங்கள் தாருமே அபயங்கள் தாருமே. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. சிவ சிவா என கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. பாவராக தாளம் ஒன்று பரதக்கலையாய் வந்தது. பரமனாம் சிவன் பாத நாட்டியம் பரதநாட்டியம் ஆனது. ஆக்கல் தாக்கல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது ஐந்தொழில். ஐந்தொழில் நடத்தும் அண்ணாமலையார். ஐந்தொழில் நடத்தும் அண்ணாமலையார். சாதா மதாதா மகசா. சிவ சிவா என கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. காளியோடு வானம் மீது இறைவன் புரிந்த நர்த்தனம். கைலை நந்தி மேளம் கொட்டிய சுத்தமத்தடம் அற்புதம். சித்தம் போக்கு சிவனின் போக்கு பக்தி கருளும் நன்னோக்கு.
சித்திகள் நிகழ்த்தும் அண்ணாமலையே, சிவமலை என்னும் திருமலையே, சிவ சிவாயன கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. சிவ சிவாயன கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. நம பார்வதி நம பார்வதி நம பார்வதி நாதா, அபயங்கள் தாருமே அபயங்கள் தாருமே. ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா. சிவ சிவாயன கூறும்போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. அடுத்து கேட்க போகிறதும் ஒரு சிவன் பாடல், அண்ணாமலையார் பற்றிய பாடல் தான். ஆனால் இந்த பாடல் வந்து ஒரு தென்றல் தவழ்கிற மாதிரி இருக்கும். உன்னிமேனன் சார் அவருடைய குரலில் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பாடலை கேட்டிங்கன்னா சிவனுடைய அந்த சிவனடியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு குரலோடு இந்த பாடலை சார் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அக்ஷரம் பஞ்சாட்சரம் என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு உன்னிமேனன் அவர்கள் இணைந்து குழுவினர். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம், அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம், அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம், அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம். மனிதர் தம்மை புனிதமாக்கும் மந்திரம் திருமந்திரம், மனித வாழ்வை உயரச் செய்யும் அற்புதம் அதி அற்புதம். மலையை சுற்றி வலம் வந்தாலே கவலையாறு தீருமே. மலையை சுற்றி வலம் வந்தாலே கவலையாறு தீருமே. மலையை போல சிமிந்து வாழ நாடும் நம்மை தூண்டுமே. அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம், அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம். மூவரன்று சூடி தந்த ஆரமே தேவாரமே, மாயன்மார்கள் பாடி வைத்த வாசகம் திருவாசகம். ஜீவனெல்லாம் ஈசன் வாழும் ஆலயங்களாகுமே. ஜீவனெல்லாம் ஈசன் வாழும் ஆலயங்களாகுமே. சிந்தையெல்லாம் உயரச் செய்யும் கோபுரங்களாகுமே. அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம், அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம்.
நம சிவாய நம சிவாய நம சிவாய நமோ. அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம் அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும். அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம். நன்றி. அடுத்த பாடல் ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடலை பற்றி உலகத்தில் யாருக்கும் அறியாதவர்கள் இருக்க முடியாது. சங்கராபரணம் திரைப்படத்தில் இது ஒரு பாடல். திரு கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் திரு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல். இந்த படத்தில் இன்னொரு பாடல் ஓம்கார நாதானு, அந்த பாடலுக்கு தான் திரு எஸ்பிபி அவர்களுக்கு முதன்முறையாக தேசிய விருது கிடைத்தது. இந்த பாடலில் இன்றைக்கி நாம் வழங்க போகும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த சங்கரா பாடலுடைய தமிழ் வெர்ஷனாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். நாங்கள் லிரிக்ஸ் எழுதி ப்ரெசென்ட் பண்ணுறோம். சங்கரா நாத சரீரா பரா அப்படின்னு அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதோடைய தமிழ் வெர்ஷன் இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். சங்கரா நாதமும் நீயே ஹரா, வேதமும் நீயே ஹரா ஜீவேஸ்வரா. சங்கரா நாதமும் நீயே ஹரா, வேதமும் நீயே ஹரா ஜீவேஸ்வரா. சங்கரா உயிரும் நீ என உடலும் நீ என உலகமே நீயே என மௌனத்திரை வீழ ஞான பிறை எழ நாதமே தேகமேன. உயிரும் நீ என உடலும் நீ என உலகமே நீயே என மௌனத்திரை வீழ ஞான பிறை எழ நாதமே தேகமேன. நாதம் பாடிட நான் உனை போற்றிட உன் பதம் மலர் பணிந்தேனே. நாதம் பாடிட நான் உன்னை போற்றிட உன் பதம் மலர் பணிந்தேனே. யாதுமான சிவ ஜோதியாய் உளரும் கண்டனே நீல கண்டனே. தீமை நீங்கிட நம்மை ஓங்கிட நீதி காத்திட அவதரித்து வா அவதரித்து வா. சங்கரா நாதமும் நீயே ஹரா, வேதமும் நீயே ஹரா ஜீவேஸ்வரா. சங்கரா தக தக தகவென மின்னும் மின்னலும் நெற்றி கண்ணன் புன்னகையோ. சல சல சலவென மழையாள் விடுவது சகடம தகதிக மணிகானோ. தக தக தகமினும் இன்னும் மின்னலும் நெற்றி கண்ணன் புன்னகையோ. சல சல சலவென மழையாய் விழுவது சங்கர சலங்கைகள் மணியானோ. பரமணி தலையிலே எழுங்கங்கா பாவம் தீர்க்கவை விழுங்கங்கா. பரமணி தலையிலே எழுங்கங்கா பாவம் தீர்க்கவை விழுங்கங்கா. நான் பாடி அழுகிறேன் வருவாயே. ஆனந்த காட்சி நீ தருவாயே.
சங்கரா நாதமும் நீயே ஹரா வேதமும் நீயே ஹரா ஜீவேஸ்வரா சங்கரா சங்கரா சங்கரா. அடுத்த பாடலும் ஒரு சிவன் பாடல். சிவன் பாடல் வந்து நிறைய பாடல்கள் இங்கே வழங்குவதற்கு காரணம் இந்த வைப்ரேஷன். அதாவது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் டெய்லி அந்த மெக்கானிக்கலாக போயிட்டுருக்கும்பொழுது இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அண்ணாமலையார் பற்றிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் உன்னிமேனன் சார் அவர்கள் பாடிய பாடல், அவரது குரலிலேயே கேட்போம். சக்தியே சிவசக்தியே அது அகநாரி சக்தியே. சக்தியே சிவசக்தியே அது அர்த்தநாரி சக்தியே. அடியவர்க்கு எந்த நாளும் ஆசை கூறும் சக்தியே. அடியவர்க்கு எந்த நாளும் ஆசை கூறும் சக்தியே. நம சிவாய நம சிவாய நம சிவாய நமோ. நம சிவாய நம சிவாய நம சிவாய நமோ. சக்தியே சிவசக்தியே அது அர்த்தநாரி சக்தியே. உலகை ஆளும் பஞ்சபூத சக்தியே அருள் சக்தியே அருள் சக்தியே. ஒளியினாலே வழியை காட்டும் சக்தியே ஜெய சக்தியே ஜெய சக்தியே. காசிலிங்க போல இங்கு தோன்றும் இங்க சக்தியே. கருணை கடலா ரமண குருவை காத்ததும் உன் சக்தியே. கருணை கடலா ரமண குருவை காத்ததும் உன் சக்தியே. சக்தியே சிவசக்தியே அது அர்த்தநாரி சக்தியே. ஆதி அந்தமேதுமில்லா அம்பலம் சிற்றம்பலம் சிற்றம்பலம். அன்னையிட பாகம் வைத்த உன்னெழில் பொன்னம்பலம் பொன்னம்பலம். அனைவருக்கும் அருள் கொடுக்கும் மாமலை அண்ணாமலை. அருணகிரியின் புகழ் மணக்கும் தமிழ்மலை அண்ணாமலை. அருணகிரியின் புகழ் மணக்கும் தமிழ்மலை அண்ணாமலை. சக்தியே சிவசக்தியே அது அர்த்தநாரி சக்தியே. சக்தியே சிவசக்தியே அது அர்த்தநாரி சக்தியே. அடியவர்க்கு எந்த நாளும் ஆசி கூறும் சக்தியே. அடியவர்க்கு எந்த நாளும் ஆசி கூறும் சக்தியே. நம சிவாய நம சிவாய நம சிவாய நமோ. நம சிவாய நம சிவாய நம சிவாய நமோ. சக்தியே சிவசக்தியே அது அர்த்தநாரி சக்தியே. அடுத்த பாடல் முருகர் பற்றிய ஒரு பாடல். ஆறு படையப்பா என்ற தொகுப்பிலிருந்து ஒரு புதிய பாடகி பிரதீபா அப்படிங்கிற பாடகி பாடியிருப்பாங்க. நெல்லை நடராஜன் என்பவர் இந்த பாடலை இசையமைத்திருக்கிறார்.
கவிஞர் பாமணி என்பவர்கள் இந்த பாடலுக்கு அந்த வரிகளை எழுதியிருக்கிறார்கள். ஆறு படையப்பா என்ற தொகுப்பிலிருந்து சக்தி வடிவேலினி என்ற பாடல் இன்று ரம்யா நந்தகுமார் அவர்கள் குரலில் உங்களுக்காக. அடுத்த பாடல் இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்வு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் முருகர் பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலுடைய டியூன் வந்து இசைஞானி இளையராஜா சாருடைய ஒரு மிக பிரபலமான ஒரு டியூன். பட் பாடல் ஒரு சின்ன ஒரு வித்தியாசங்களை கொடுத்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த பாடல் அதாவது நிறைய பக்தர்கள், முருக பக்தர்கள் வந்து இந்த காவடி எடுத்துக்கிட்டு போவாங்க. திருத்தணி, பழனி எல்லா கோவிலுக்கும் போவாங்க. அப்படி போகும்பொழுது இந்த பாடலை பாடிக்கிட்டே போனால் அவங்களுக்கு அந்த நடையோட களைப்போ வலியோ தெரியாது. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடல். ஒரு காவடி சிந்து ஸ்டைலில் இருக்கிற பாடல். என்ன டியூன் கூட நாங்கள் சொல்லவே வேண்டாம். பிகாஸ் பாடலுடைய முதல் அந்த டியூனை கேட்டோன்னே உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று என்ற பாடலை ஒரு வித்தியாசமான ஒரு கலவையாக தொகுப்பாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மீண்டும் ரம்யா நந்தகுமார் அவர்கள்.
ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. ஆறுபடை வீடெடுத்து அமர்ந்திருக்கும் நேசன், ஆறுதலை தேடி வரும் அன்பர் மனவாசன். சீருடைய தீர்த்தமிழின் தெய்வ சிவபாலன், பேருடைய வாழ்வு எழ செய்யும் முத்துவேலன். சுந்தரகுகன் இவ்விடம் வந்தான், சுட்ட கனியை அவைக்கு தந்தான். வெட்ட வெளி போல் எங்கும் இருப்பான், வெற்றி வடிவேல் பக்கம் இருப்பான். மௌன குருசாமி ஐயா வாழும் இந்த பூமி, மக்கள் புகழ்ந்தாடும் ஐயா மங்களத்து சாமி. புத்தியும் நிறைந்த சக்தியும் தெளிந்த யுக்தியும் படைத்த சித்தனை நினைத்து ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதிசிறுநாச்சலமே அமர்ந்த பெருமாளே. பக்கம் இருந்தால் துக்கம் வருமா, நித்தம் அருள்தான் விட்டு விடுமா. சக்தி சிவனின் பிள்ளை அல்லவா, முக்தி கொடுக்கும் எல்லை சொல்லவா. மாம்பழத்தை வேண்டி ஐயா மாமலையில் ஏறி, கோவணத்து ஆண்டி ஐயா கூட இருப்பாண்டி. கந்தன் அலங்காரம் கண்டு மகிழ்ந்திட, சூழ்ந்த வினைகளும் அடியோடு அகற்றிட. ஏறுமையில் ஏறி விளையா முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. நன்றி. அடுத்த பாடல் கண்ணன் பற்றிய ஒரு பாடல். கிருஷ்ணார்ப்பணம் என்ற தொகுப்பிலிருந்து திரு KV ஸ்ரீதரன் அவர்கள் இசையமைத்து திரு ரகு அவர்கள் எழுதிய பாடல், SPB அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேளுங்க. லைனுக்கு லைன் பாலு சார் அந்தளவுக்கு வித்தியாசத்தை காட்டியிருப்பார். அதை அற்புதமாக உன்னிமேனன் சார் அவர்கள் உள்வாங்கி அவருடைய பாணியில் இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. மிக மிக அற்புதமான ஒரு பாடல், கேட்க வேண்டிய ஒரு பாடல். குழலாக பிறப்பேனோ கண்ணா என்ற ஒரு பாடல் கிருஷ்ணார்ப்பணம் என்ற தொகுப்பிலிருந்து திரு SPB அவர்கள் பாடிய பாடல். இங்கே உங்களுக்காக திரு உன்னிமேனன் சார் அவர்கள். பியூட்டிஃபுல் கண்ணா டிவோஷனல் சாங். குழலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் விரல் தீண்ட கனிவாயில் இசை பாடுவேன். மயிலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் மலர் காலில் மயிலிறகாய் நடமாடுவேன். உயிலாக பிறப்பேனோ கண்ணா,
உந்தன் குழலோசைக்கு இசைவாக தினம் கூவுவேன். குறையேதும் எனக்கில்லை கண்ணா, எந்த பிறவியிலும் உனை எண்ணி உயிர் வாழுவேன். எங்கும் முந்தன் முகம் கண்ணா, எல்லாம் உன்வதனம். எம்மாலாவதெல்லாம் உண்டோ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எங்கும் முந்தன் முகம் கண்ணா, எல்லாம் உன்வதனம். எம்மாலாவதெல்லாம் உண்டோ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். குழலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் விரல் தீண்ட கனிவாயில் இசை பாடுவேன். கோல மண் சலங்கை மணியில் ஒரு மணியாய் பிறந்தால் உன் பாதம் பிடிப்பேன். நெய் குழந்தை உருட்டி விட்டு குழந்தை நவநீத கூத்தை கண்டு மெய்சிலிர்ப்பேன். ஏறவார் முகர்க்கு சுகந்த பூவானால் உச்சந்தலையில் இடம் பிடிப்பேன். கொடும் மாலவிடம் பூமிடும் ஆரவமானாலும் தொண்டை மேல் குடை பிடிப்பேன். மனிதனாக என்னை பிறக்க வைத்தாயே, மாயையை என்ன சொல்வேன். பாழ்மறதியை தந்து என்னை ஒதுக்காதே, மன்றாடி வேண்டுகிறேன். கண்ணா 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 கண்ணா. குழலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் விரல் தீண்ட கனிவாயில் இசை பாடுவேன். தாயின் மடியை முட்டும் பசுவின் இளங்கன்றாய் பிறந்தால் யமுனைக்கு வருவேன். நீ வாயில் மடித்த கந்த வேங்குடலின் நாதம் கேட்டு மதிமயங்கி கிடப்பேன். பொன்னை மரத்தில் உள்ள கிளையில் ஒரு கிளையாய் பிறந்தால் உனக்கு நிழல் கொடுப்பேன். நப்பின்னையோடு நீ நளினமாய் ஊஞ்சலாட சுகலாதி படிப்பேன். காலம் காலிகாலம் மனிதனாய் பிறந்து மிருகமாகி வாழ்கின்றேன். நின் கீதை உபதேசம் காதில் உரைப்பதானால் வைகுண்டம் நான் ஏறுவேன். கண்ணா 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 கண்ணா. குழலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் விரல் தீண்ட கனிவாயில் இசை பாடுவேன். மயிலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் மலர்காலில் மயிலிறகாய் நடமாடுவேன். குயிலாக பிறப்பேனோ கண்ணா, உந்தன் குழலோசைக்கு இசைவாக தினம் கூவுவேன். குறையேதும் எனக்கில்லை கண்ணா, எந்த பிறவியிலும் உனை எண்ணி உயிர் வாழுவேன். எங்கும் உந்தன் முகம் கண்ணாமே
எங்கும் உந்தன் முகம் கண்ணா எல்லாம் உன்பதனம் எம்மாறாவதெல்லாம் உண்டோ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குழலாக பிறப்பேனோ கண்ணா உந்தன் விரல் தீண்ட கனிவாயில் இசை பாடுவேன். மெய்மறக்க செய்யும் ஒரு பாடல் அந்த பாடல், அற்புதமான ஒரு பாடல். அடுத்த பாடல் ஒரு அறிமுகம் தேவையில்லாத ஒரு பாடல். ஒரு உலகத்தில் ஒரு பாடல் ஆல்பம் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னா இந்த ஆல்பத்திலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். கிருஷ்ணகானம் என்ற தொகுப்பு மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதி திரு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் ஆயர்பாடி மாளிகையில் என்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் தொகுப்பில் எல்லா பாடலுமே ஹிட்டான பாடல் தான். அமர ஜீவிதம்னு ஒரு பாடல் எம்எஸ்வி ஐயா பாடியிருப்பார். கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம்னு ஒரு பாடலில் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. நிறைய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் கோதையின் திருப்பாவைன்னு பாடியிருப்பார். ஒரு மிக அற்புதமான ஒரு ஆல்பம். அதில் எஸ்பிபி சார் அவர்களுக்காக இந்த ஒரு ட்ரிபியூட் ஆயர்பாடி மாளிகையில் திரு உன்னிமேனன் சார் அவர்கள். Normally, I hesitate to sing Balu Sir's songs because it's so tough to sing his songs with that kind of perfection. And you would have done lots of modulations and expressions and all. It's very difficult to coordinate all that. But still, I'm attempting all this today. This is the third song of Balu Sir I'm singing. This is a song which I like the most, Ayarpadi Maligai. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மந்தலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றாரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலோ. கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும்
நேயரே வாரீரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றாரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயிரக்கணக்கான மிக அற்புதமான பாடல்களை வழங்கி நமக்கு அந்த தெய்வீகத்தை உணர்த்தி கொண்டிருப்பவர் திரு கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள். சுவாமி ஐயப்பன் என்ற திரைப்படத்திலிருந்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டிராதவங்க இருக்க முடியாது, இந்த படத்தை பார்க்காதவங்க இருக்க முடியாது. சாதி மதம் எல்லாம் கடந்து அனைவர் காதுகளிலும் ஒலித்து கொண்டிருக்கும், ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான பாடல் திரு உன்னிமேனன் அவர்கள் இங்கே உங்களுக்காக வழங்கி வருகிறார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. உலகினை பாய்போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று உரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இரணிய நகந்தை அடித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. கொடியவள் மகிழ்ச்சி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே, அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன் நாராயணா. தேவர்கள் உந்தன் குழந்தைகள் அன்றோ மறந்தாயோ நீயே, உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ நீயே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. தோளில் அந்த சாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே, கணை தொடுத்திட வேண்டும் அரக்கின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே. தோளில் அந்த சாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே, கணை தொடுத்திட வேண்டும் அரக்கின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே. அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே, உன் நண்பரை எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே.
கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. ரதங்கள் படைகள் என எழுந்து எழுந்து இன்று மீருடன் வாருங்கள். நாராயணன் எனும் தலைவனின் துணையால் போக்களம் வாருங்கள். ரதங்கள் படைகள் என எழுந்து எழுந்து இன்று மீருடன் வாருங்கள். நாராயணன் எனும் தலைவனின் துணையால் போக்களம் வாருங்கள். வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் மேல் கொண்டு வாருங்கள். இனி வருவது வரட்டும், முடிவினை பார்ப்போம் தேவர்கள் வாருங்கள். ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீபதி ஜெகநாதா வருவாய் திருமாலே துணை தருவாய் பெருமாளே. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல். சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் எழுதிய பாடல். பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய பாடல். அவங்க முதல்ல பாடினாங்க. ஆனால் உலகத்தில் எந்த ஒரு பாடகர் பாடகையும் இந்த பாடலை பாடாமல் இருந்திருக்க முடியாது. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாடல்னு சொல்லலாம். கடவுளுக்கே நன்றி சொல்கிற மாதிரி ஒரு பாடல். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் இந்த பாடலை திருமதி ரம்யா நந்தகுமார் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் ஒரு பாடல் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும்